வெல்கம் டு லலிஸ் vlog. இப்போ நண்டு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வெங்காயம், மிளகு, பூண்டு 2 கொஞ்சம் வதக்கிட்டு அதை மிக்சியில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை கிரைண்ட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யுது நான் சொல்கிறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த நான் செய்கிற முறையில் செஞ்சிங்கன்னா நண்டு நீங்கள் இனிமேல் அடிக்கடிக்கு செய்வீங்க. இந்த பாருங்கள், மிக்சியில் அரைச்சாச்சு. வெங்காயம், மிளகு, பூண்டு 3 அரைச்சி வச்சுருக்கு. இப்போ வாங்க நம்ம கடாயில் போட்டு செய்யலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு இது அப்படியே போட்டுற வேண்டியதுதான். எண்ணெய் ஊற்றிட்டு போட்டுற வேண்டியதுதான். அது கூடவே கொஞ்சம் தண்ணி கலக்கி மிக்சியில் வச்சு ஃப்ரிட்ஜின்றேன். மிக்சியில் இருக்க தண்ணி கொஞ்சம் கலக்கி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதில் மஞ்சாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், நண்டுக்கு ஏற்றாலும் கொஞ்சம் உப்பு போட்டப்போ ரொம்ப போடாதீங்க, பார்த்துட்டு போட்டுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும் சொல்லிட்டு. இந்த பாருங்கள், நண்டு எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நண்டை இதில் போட்டுற வேண்டியது தான். நண்டு மொத்தத்தையும் போட்டாச்சு இதில். இப்போ பாருங்கள், நண்டுக்கு இப்போ மிளகாத்தூள் போட்டேன், உப்பு போட்டேன், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நண்டு சும்மா ஒரு 2 கலர் கலரி மூடி விட்டுற வேண்டியது தான். கொஞ்ச நாள் இப்படி வந்து கரெக்டாக வந்துடும். அதனால் இது பண்ண தேவை. நீங்கள் என்னடா இப்படி இருக்கீங்க. இந்த பாருங்கள், நண்டு இப்போது கரெக்டாக பக்கத்துக்கு வந்துடுச்சு. 1/4 மணி நேரம் தான் விட்டேன். ஆனால் அழகாக நல்லா வெந்து போச்சு. கரெக்டாக அந்த தொக்கு கிரேவி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லல்லிஸ் vlog. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.